இசை சார்ந்து ஒரு 10 நிமிடம் ஒரு உரையை கேட்கலாம். இசைஞானி குறித்து இசைஞானியுடைய இசையின் தனித்துவம் அதை குறித்து இப்போ ஒரு 10 நிமிடங்கள் அண்ணன் கி கோவிந்தராஜ் அவர்கள் இப்போ உங்களுக்கு சில புதிய செய்திகள் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் சொல்லுவாங்க. நாம் அதை கேட்போம். வணக்கம். இசை ஞானி இளையராஜா உலகத் தமிழர்களை தாலாட்டு பாடி தூங்க வைத்த ஆண் வடிவ தாய் ஐயா இசைஞானி இளையராஜா. அவர் இசையில தனித்தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நவீன கருவிகளை கொண்டு கணினி மூலமாக இசையை கோர்வை செய்கின்ற வழக்கம் வந்திருக்கிறது. ஆனால் இசைஞானி அவர்கள் எல்லா இசை கருவிகளையும் கொண்டு பல 100 இசைக்கலைஞர்களை வைத்து கொண்டு இசையமைக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப இயற்கையா அவருடைய இசையை ரசிக்க முடியும். துளை கருவியாகட்டும், தோல் கருவியாகட்டும், நரம்பு இசை கருவிகளாகட்டும், ஒவ்வொன்றையும் தன்னுடைய பாடல்களிலே புகுத்தி இசையை மெருகூட்டியவர். எம்எஸ்வி காலத்துல இருந்த இசை அப்பவும் இப்படிதான் இருந்தது. ஆனா அதை விட ஒரு படி மேல போறதுக்கு காரணம் என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் ரொம்ப துல்லியமா இசைஞானிகிட்ட இருக்கும். அப்படிங்கறதுனால இசைஞானியோட காலத்துல அது கொஞ்சம் மேன்மை அடைஞ்சிச்சு. 70களில் பிறந்த எங்களை மாதிரி ஆளுகளுக்கு இசைஞானி அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா அப்பதான் அவர் உள்ள வந்தாரு. கவிப்பேரரசு வைரமுத்து சொல்லுவாரு, எந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டா அவங்க பிறந்த வருஷத்தை சொல்லுங்க, நான் சொல்றேன் பாரு. 50ல பிறந்தவங்களுக்கு எம்எஸ்வியை தான் பிடிக்கும், 50 60ல பிறந்தா எம்எஸ்வியை பிடிக்கும், 70 80ல பிறந்திருந்தா இளையராஜாவை பிடிக்கும், 90களில் பிறந்திருந்தா ரகுமானை பிடிக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது உண்மை. 70களின் தொடக்கத்துல பிறந்த என்ன போல ஆட்களுக்கு இளையராஜான்னா அவ்வளவு உயிர். இசை கலைஞர்களுக்கு அவ்வளவு ஊக்கம் கொடுப்பாரு. ஒவ்வொரு பாட்டிலையும் இசையோட நுணுக்கத்தை தனிப்பட்ட முறையில செஞ்சு கொடுத்துருக்காரு. புல்லாங்குழலுக்கு ஒரு இது பண்ணியிருப்பாரு. அந்த பாட்டு வளையோசை கலகலகலவென, அந்த பாட்டுக்கு நெப்போலியன் புல்லாங்குழல். அவர் பாடகரா இருக்கும்போது அவருக்கு பேர் வேற, இசையமைப்பாளரா அவர் பேர் நெப்போலியன், பாடகரானா அருண்மொழி, தஞ்சாவூர்காரு. அப்ப அவரு அந்த பாட்டுக்கு முன்னாடி அப்படின்னு வர அந்த இதுல அந்த அந்த புல்லாங்குழல்ல அத அந்த 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 டடடாங்கும் போது நார்மலா இருக்கும். அந்த டான் 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 அப்படிங்கும் போது அதை அப்படி அடைச்சி திறக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அதை முன்னாடி அவரு அந்த ரெக்கார்டிங்க்கு முன்னாடி அவர் வாட்சி காட்டின விதம் எப்படின்றதை அந்த மேடையில காட்டியிருந்தாரு. அது ராஜா ஐயா சொன்னதுக்கு பிறகு அதை மாத்தினது எப்படிங்கிறதையும் அது செஞ்சு காமிச்சாரு. இந்த மாதிரி நுணுக்கமா செய்யக்கூடியவர். தேவையில்லாத ஓசைகள், இறைச்சல், சத்தம்லாம் அவருடைய பாட்டுல எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு ஒரு துல்லியமா இருக்கும் இசையோட கோர்வை. அப்புறம் தன்னுடைய இசையில காட்சிகளை கொண்டு வரணும்னு நினைப்பாரு. ஐயா பேசும்போது ஒரு இதுல சொல்லியிருந்தாரு, முத படம் அன்னக்கிளி. அன்னக்கிளியில பாட்டு போட்டாங்க, அன்னக்கிளி ஒன்ன தேடுது 6 மாசம் 1 வருஷம். அந்த பாட்டுல நதியோரம் பிறந்தே அப்படின்னு வரும். அப்ப அந்த பல்ல சரணத்துல நதியோரம் பிறந்தேன்னு வரும். வரும்போது இவர் என்ன நினைக்கிறாரு, ஒருவேளை அவங்க ஆற்றங்கரையோரமா எடுக்க போறாங்க காட்சிய அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நதியில வர்ற சத்தம் மாதிரியே இசையை கோர்த்திருக்கிறாரு. ஆனா படத்துல பார்க்கும்போது அந்த மாதிரி அவங்க செய்யல. இது மாதிரி நீங்க ஏன்னா முதல்ல இசை கோர்த்துருவாங்க, அதுக்கு பிறகுதான் படம் எடுப்பாங்க. நீங்க இசைஞானி ஐயாவோட இசையில பாத்தீங்கன்னா ஒரு
படமா எடுத்து வர்றதுக்கு முன்னாடியே அவர் எப்படி எடுக்கணுங்கிறதையும் பாடமா நடத்திடுவாரு. அது அது அந்த அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு புரிந்துணர்வு வந்து பாரதி ராஜாவுக்கும் இளையராஜாவுக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஏன்னா அது அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே பழக்கமா இருந்ததுனால அவங்களுக்குள்ள அந்த மாதிரியானது. அதே போல பாடல் வரிகளை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, இசைஞானியோட இசையில ஒரு 5000 பாடல்கள் வந்திருக்குன்னா அதுல எப்படியும் ஒரு 2000 பாட்டு வந்து பல்லவி எழுதுனது அவர் தான். மியூசிக் பண்ணும் போதே, இசையை அமைக்கும் பொழுதே வந்து பல்லவியவும் சேர்த்தே சொல்லிடுவாராம். அந்த மாதிரியானது. அப்படி உதயகீதத்துல ஐயா மேத்தா எழுதின பாட்டு, பாடு நீலாவே தேன் கவிதை பூமலர, அந்த பாட்டு இதுல பெண் பாடும்போது பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர அப்படின்னு வரும். ஆண் பாடும் போதும் அதே வரிகளை ஐயா எழுதி கொடுத்திருக்கிறாரு, பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர. கதைப்படி நாயகன் வந்து சிறையில் இருக்கிறான். சிறையில் இருக்கக்கூடிய நாயகன் நிலவை பார்ப்பது முடியாது. அப்ப சிறையில் இருக்கிறவன் எப்படி பாடு நிலாவேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாத்திருக்கிறாரு, பாடும் நிலாவே அப்படின்னு. அது அந்த இம் போட்டதுல நிலவை சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தினுடைய அமைப்பு பாடக்கூடிய நாயகியை சொல்றது மாதிரி மாத்தி விட்டுருக்காரு. ஒரு எழுத்துல அண்ணன் வந்து இந்த மாதிரி மாத்தினாருன்னு மூ மேத்தா ஐயா ஒரு பேட்டியில சொல்லியிருந்ததை பார்த்து வியந்திருக்கேன். அந்த அளவுக்கு பாட்டு வரிகள்லையும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவரா ஐயா இருந்திருக்கிறாங்க. அடுத்து வந்து கர்நாடக சங்கீதம். அதாவது இசைஞானி வந்து பிறந்த ஊர் பண்ணைப்புறம். எனக்கு தெரிஞ்ச ஊர் எப்படின்னா, நான் ராயப்பன்பட்டி அலோசியஸ்ங்கிற பள்ளியில தான் படித்தேன். என்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஊர். அவங்க இசைஞானி ஐயாவுடைய சொந்தக்காரர், ஒரு ஒன்று விட்ட தங்கச்சி பையன் முகுந்தன்னு ஒருத்தன் எங்கள் பள்ளியில் படித்தான். அவன் எங்கள் பள்ளியினுடைய எஸ்பிபின்னு அழைக்கப்படுவான். அதாவது ராயப்பன்பட்டி பள்ளியில் ராஜான்னு ஒருத்தன், அவன் வந்து யேசுதாஸு, முகுந்தன் எஸ்பிபி. அதனால் வந்து அவங்க ஊரோட எல்லாம் தொடர்பு இருக்கு. அப்படி ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு இசைஞானி கர்நாடக சங்கீதத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பார்த்து மிரள்ற அளவுக்கு இசையினுடைய நுணுக்கங்களில் செஞ்சு காமிச்சது பெரிய பெரிய அறிஞர்கள். அதாவது பாலமுரளி கிருஷ்ணா மாதிரியான பெரிய அறிஞர்கள்லாம் வந்து இசைஞானிகிட்ட போகும்போது பம்மிடுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய திறமையை பார்த்து மரியாதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய இசை இருக்கும். இந்த சங்கீத பாடல்களுக்குன்னு சொன்னோம்னா சிந்து பைரவியை சொல்லலாம். மதுரையில் 288 நாட்கள் ஓடுன ஒரு படம். சுகப்பிரியா, மினிப்பிரியா, சுகப்பிரியா, சினிப்பிரியான்னு 3 தியேட்டர் இருக்கு. அதில் சுகப்பிரியா தியேட்டரில் 288 நாட்கள், அதில் 5 முறை பார்த்தேன் நான். அந்த அளவுக்கு அந்த படத்தில் வந்து சங்கீத பாடல்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து காதல் ஓவியம்னு பாரதி ராஜா ஐயாவும் அவங்களும் சேர்ந்து பண்ண படம். அந்த படம் அவ்வளவா வெற்றி பெறலை. ஆனா இசைஞானி அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு சொல்லியிருந்தாரு. அது இளையராஜாவுக்கும் பாரதி ராஜாவுக்கும் ஒரு லிங்க்ல என்னன்னா, இசைஞானி வெற்றி பெறும்னு சொல்ற படம் தோல்வி அடையும், அவருக்கு தோற்று போயிருங்கிற படம் வெற்றி அடையும். அப்படி அவர் தோற்று போயிரும்னு சொன்ன படம் முதல் மரியாதை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. காதல் ஓவியம் தோல்வி அடைஞ்சது. காதல் ஓவியத்தில் இருக்கிற சங்கீத ஜாதி முல்லை, அந்த பாட்டை மிஞ்சிய ஒரு கர்நாடக சங்கீத இசையமைப்பு தோல்வி கொண்ட ஒரு பாட்டை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. சங்கீத ஜாதி முல்லை, பூவில் வண்டு, அதுலேயும் வந்து அப்படி ஏத்த இறக்கமா அப்படி ஒரு மாதிரி போகும். சங்கீத ஜாதி முல்லையில வந்து இடையிலாம் அப்படி நிப்பாட்டி வசனமா வரும். அதுல எஸ்பிபி விளையாடுவாரு. நான் தேடி வந்த ஒரு கோடை நிலவு அது நீதானே நீதானே. அந்த இடத்துல எல்லாம் எங்கேடா இருந்தீங்க நீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு
ஒரு ஒரு துல்லியமான ஒரு இசையை தரக்கூடிய ஒரு ஞானி தான் ஐயா. அதே போல மோகமுல்னு ஒரு படம், ஒரு நாவலை வந்து படமாக்குனாங்க. அதுல வந்து யேசுதாஸ் கமலம் பாத கமலம்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. கமலம் பாத கமலம், அதெல்லாம் அது இயேசுதாஸ்கிட்ட போனா அது இன்னும் ஒரு மடங்கு மேல போகும். அதே மாதிரி வருஷம் 16ல கங்கை கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி, அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இது மாதிரி இயேசுதாஸுக்கும் இளையராஜாவுக்குமான அந்த சங்கீத பாடல்களே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதே போல உயிரே உயிரே உருகாதே கனவே மலரே கருகாதே, அந்த பாட்டுலாம் வந்து அழுக வச்சிருவாங்க 2 பேரும் சேர்ந்து, அந்த அளவுக்கு ஒரு. அதே போல இசைஞானிக்கும் இயக்குனர்களுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது மணிரத்னத்துக்கு இளையராஜா செஞ்சு கொடுத்த பாடல்கள் அது ஒரு பயங்கர ஹிட்டா இருக்கும். அதே போல பாக்கியராஜுக்கு, பாரதி ராஜாவுக்கு, இப்படி ஒவ்வொரு இயக்குனர்களுக்குன்னு பார்த்து பாடல்களை செஞ்சு கொடுத்துருக்காரு. அதே போல நடிகர்களையும் சொல்லுவாங்க. ஏன்னா மோகனுக்கு ஆர் சுந்தரராஜனுக்கு விட்டுட்டனே, ஆர் சுந்தரராஜன் அப்படிதான் பண்ணுவாரு ஞானி. அது போல வந்து நடிகர்களை பொறுத்து மோகன் ராமராஜன்லாம் வந்து இசைஞானி இல்லைன்னா எங்க இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. 2 பேரை நான் உறுதியா சொல்ல முடியும், மோகனையும் ராமராஜன் சாரையும். 2 பேருமே வந்து இசைஞானியோட இசை தான் அவங்கள ஒரு பெரிய ஹீரோவாக்குனதே அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து கமல் இசைஞானி, அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு நிறைய ஒரு ஓர்மை இருக்கும். கமல் வந்து பாட்டு புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகமாடா அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு இந்த பாட்டு வந்து நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன், எம்எஸ்சி போட்டது மாதிரி எனக்கு அது மாதிரி வேணும். அதாவது ஒருத்தவங்க பாட்டுக்கு கேட்டு உக்காந்து இருக்கும் போதே அவங்க என்ன யோசிக்கிறாங்கங்கிறத அறியக்கூடிய ஞானமுடைய ஒரு இசைஞானி. என்னமோ சொல்ல வர்றீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்பாராம். அப்போ எனக்கு இந்த மாதிரி பாட்டு வேணும் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஹார்மோனியத்தில் கையை வச்சுட்டு அப்படி அப்படின்ட்டு பப்பப்பா பப்பப்பரி பப்பப்பா பப்பப்பரின்னு போட்டார் மியூசிக். போட்டோன்னே சூப்பராக இருக்குண்ணே, எப்படி அப்படின்னா நீ சொன்னது தான் போட்டேன் அப்படின்னு சொன்னேன். எப்படி புரியலை அப்படின்னு இருக்காரு. அவ வந்து நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயைத்தான் நல்ல அழகி பப்பப்பா, அந்த பாட்டு மாதிரியே வரும். புது மாப்பிள்ளைக்கு நான் பார்த்ததிலே, அது அப்படியே. அதாவது இது வந்து இந்த தத்தகாரம் வந்து அப்படியே நம்ம யாப்பு இலக்கணத்துல வந்து பார்த்தோம்னா 2ஐயும் பிரிச்சு பார்த்தோம்னா ஒரே அழகு வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி அந்த பீட் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதே மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு இது. அப்படிதான் இஞ்சி இடுப்பழகி பாட்டையும் ஒரு ஹிந்தி பாட்டுல இருந்து கேட்டிருக்கிறாரு, அதவே மாற்றி வேற மாதிரி கொடுத்தது. அதே போல குணால இருக்கக்கூடிய கடிதம் எழுதுகிற பாட்டு, இதெல்லாம் வந்து கமலஹாசனுக்கும் அவருக்குமான ஒரு இணைப்பை சொல்லக்கூடிய பல படங்களை நம்ம சொல்ல முடியும். அதே போல் இன்னைக்கு வைரமுத்து பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால வைரமுத்துக்கும் இளையராஜாவுக்கும் இருக்கக்கூடியது அது என்ன அப்படின்னா, அதாவது வெறுமன இசையும் பாட்டா மட்டும் இருந்ததை ஒரு கவித்துவமா சினிமாக்குள்ள, அதாவது கவிதையை பாட்டாக்க முடியும், கவிதையை சினிமாக்குள்ள ஒரு பாட்டா கொடுத்து வெற்றி அடைந்தவர் முதலில் வைரமுத்து தான். அதுக்கு முன்னாடி வந்து மரபாத்தான் இருக்கும். கவியரசு எழுதுறதெல்லாம் வந்து மரபுல எழுதுவாங்க, அதை அப்படியே இசையமைப்பாங்க. வைரமுத்து வந்ததுக்கு பிறகுதான் ஒரு புது கவிதையை பாட்டாக்குறது மாதிரி பண்ணாங்க. அப்படி பண்ணும்போதும் சில விளையாட்டுகள் பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டு சொல்றேன். சிட்டுக்குருவி வெக்கப்படுது, பெட்டை குருவி கட்டுப்படுது, என்னமோ பொருங்க வரேன். சிட்டுக்குருவி வெக்கப்படுது, பெட்டை குருவி கற்று தருது, தொட்டு பழக பழக சொர்க்கம் வருது,
கட்டி தழுவ தழுவ கட்டில் சுடுது அந்த புறமே வரமே தருமே முத்திரை ஒத்தடம் இட்டதும் நித்திரை வருமே. இந்த பாட்டுல அந்த முத்திரை ஒத்தடம் இட்டதும் நித்திரை வருமே, அதுல கூவிலம் 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 புலிமா அப்படின்னு வரும். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நாலு சீர் கூவிலம் போட்டிருப்பாரு. மற்ற அந்த பாட்டுல இருக்கிற அத்தனை வரிகளையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேமா புலிமாலே எழுதியிருப்பாப்புல. நான் உங்களுக்கு அதை சொல்றேன் பாருங்க. சிட்டுக்குருவி தேம புலிமா தேம புலிமா தேம புலிம புலிம தேம புலிமா தேம புலிம புலிம தேம புலிமா தேம புலிமா 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 கூவிலம் 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 புலிமா தேம புலிமா தேம புலிமா இப்படியே எழுதியிருப்பாரு. இது அதாவது இசைஞானியோட திறமை என்னன்னா தத்த தரரா தத்த தரரா தத்த தரர தரர தத்த தரரா அப்படின்றாரு. இவரு அதுக்கு எழுதும் போது அவர் சொல்றது மாதிரியே எழுதினார். அடுத்து வைரமுத்தோட டேலண்ட் என்ன அப்படின்னா, இந்த பாட்டுல சிட்டுக்குருவி வெட்கப்படுது, பெட்டை குருவி கற்றுத்தருது, தொட்டு பழக பழக சொர்க்கம் வருது. இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா சிட்டுக்குருவி வெட்கப்படுது, பெட்டை குருவி கற்றுத்தருது எல்லாமே ஒற்றெழுத்து பூராமே கசட தவறங்கிற வல்லினத்திலேயே போட்டு எழுதுறது. இது எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அருணகிரிநாதர்கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. முத்தை தருல அதுல பாத்தீங்கன்னா எல்லாம் இது தமிழ்ல உள்ள சிறப்பு என்ன அப்படின்னா வல்லின ஒற்று போட்டு எழுதுற பாட்டு நிக்கும். அந்த மாதிரி நீ எனக்கு இப்படி தர்றியா, நான் உனக்கு அப்படி தர்றேன், ஏன் திறமையை நான் காட்டுறேன், நீ ஓன் திறமையை காட்டினா நான் ஏன் திறமையை காட்டுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள வந்த ஒரு போட்டியா இந்த பாடல்கள்லாம் இருக்குது. அதே போல வாலி ஐயாவும் இளையராஜாவும் அவங்க ரெண்டு பேருடைய இணையில ஏகப்பட்ட பாட்டு வெற்றி பெற்ற பாட்டு இருக்கு. அதுல இது மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. அது எப்படின்னா ஜனனி ஜனனிங்கிற பாட்டு. அந்த பாட்டு இது எப்படி எல்லாமே ரெண்டு அசைகளை கொண்ட சொற்களா போட்டு பண்ணாங்களோ அதே போல அந்த பாட்டு பெரிய பெரிய சொற்களை போடணும். அப்ப பெரிய சொல்லா போடணும் அப்படின்னா அது தமிழ்ல அதாவது சிறிய சொற்கள் தான் இருக்கும். 3 எழுத்து 2 எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து சொற்கள் தான் அதிகம். ஐயா அண்ணன்ட்ட தமிழ் படித்தவர்களுக்கு தெரியும். ஏன்னா சின்ன சின்ன சொற்கள் தான் தமிழ்ல அதிகமா இருக்கும். ஆனா பெரிய சொற்களா கிடைக்காது. அதனால சமஸ்கிருத சொற்களை போட்டு எழுதுற மாதிரி ஒரு பாட்டை உருவாக்கணும்னு புலிமானரும்பு 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 புலிமானரும்பு. அந்த பாட்டுல எல்லா வரிகளையும் எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா புலிமான் அரும்பு புலிமா. இந்த ஜனனி ஜனனிங்கிறத ரெண்டையும் சேர்த்து வைக்கணும். ஜனனின்னா புலிமா தான். ஜனனி ஜனனி ரெண்டையும் சேர்த்து இது பண்ணீங்கன்னா அதுலயும் ஜனனின்னு இழுப்பாரு. அந்த இடத்துல கட் பண்ணிடணும். ஜனனி அப்படிங்கும் போது நெடிலாயிரும். ஜனனி ஜனனி புலிமான் அரும்பு அப்படியே தான் வரும் அந்த பாட்டு முழுக்க. அதனால மூகாம்பிகையே தர்ம அப்பான்னு எல்லாமே சமஸ்கிருத சொற்கள் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி அதே போல இந்த வளையோசை பாட்டு எல்லாமே திரும்ப திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லணும்னா ஓ ரெட்டை கிளவியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் வாலி வைரமுத்து வாலி இளையராஜா இணையில ஒரு வெற்றி பெற்ற பாட்டு. இப்படி இசைஞானி ஐயா ஒவ்வொருத்தருக்கும் கடைசியா மோகன் இப்ப ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. உங்களுக்காக இளையராஜா ரொம்ப நல்ல பாட்டெல்லாம் கொடுத்திருக்காரு. அவரு ராஜா நீங்க அப்படி சொல்லாதீங்க, அவர் யாரு போய் கேட்டாலும் நல்ல இசை தான் தருவாருன்னாரு. அப்படி ஒரு நல்ல இசை தந்த ஒரு ஞானியை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த அமைப்புக்கு நன்றி கூறி நீதிபாண்டி அவர்களுக்கு நன்றி. இளையராஜா பத்திலாம் இந்த மாதிரி தகவல்கள் செய்திகள் சொன்னா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இளையராஜா, கண்ணதாசன், எஸ்பிபி, எம்எஸ்வி, வைரமுத்து, இந்த மாதிரி கவிஞர்கள், இசையமைப்பாளர்கள்,
சேர்ந்து அந்த பாடலை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டா. ஒரே ஒரு செய்தியை மறந்துட்டேன். இந்த பாக்கியராஜ் இளையராஜா அவங்க 2 பேத்துக்கும் அப்பப்போ சண்டை வரும். அதில் வந்து அந்த முந்தானை முடிச்சுல விளக்கு வச்ச நேரத்தில் மாமா வந்தான் அந்த பாட்டு முதல்ல வந்தது. அருவிக்கரை ஓரத்தில் குளிக்க வந்தா அப்படின்ற மாதிரி எழுதியிருந்திருக்காங்க. பாக்கியராஜுக்கு பிடிக்கவே இல்லை. என்ன அருவிக்கரை ஆத்தங்கரை எல்லாம் நல்லாவே இல்லைன்னு ஐயோ ஒத்துக்கிறவே இல்லை இளையராஜா. போதுமையா நீ என்ன நீ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. கடைசியில வந்து கவிஞர் வந்து மாத்தி கொடுத்துருக்கிறாரு. விளக்கு வச்ச நேரத்துல மாமே வந்தாங்க. சூப்பர், நல்லா இருக்கு. இப்போ பாடல் ரெக்கார்டிங் போகும்போது இசைஞானி வந்து பாடும்போது வரிய மறந்துட்டாரு. விளக்கு வச்ச நேரத்தில சரி திருப்பி ரீ ரெக்கார்டிங் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பாக்கியராஜ் வேணாம்னு. ஐயோ ஏயா, நான் நினைச்சதை விட நீங்க நல்லா மறைஞ்சு நின்று பார்க்கையில தரணான்னா. அதாவது கவிஞர் வைரம் கண்ணதாசன் வாழும் காலத்தில் நாம இல்லை.